வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நாம பார்க்க போவது அன்றைய சென்னை ஹோட்டல்களை பற்றி தான். மദ്രാஸ் என்று அழைக்கப்பட்ட அக்காலம் முதல் சென்னை என அழைக்கப்படும் இக்காலம் வரை சுவை மிகு ஹோட்டல்கள் நிறைந்தது சென்னை மாநகரம். இந்த ஹோட்டல்கள் பெரும்பாலும் டவுன் நகரம் என்று அழைக்கப்பட்ட வட சென்னை பகுதியில் தான் இருந்தன. அந்நாளில் கல்லூரிகள், அலுவலகங்கள், நீதிமன்றங்கள் எல்லாம் இந்த நகர பகுதியில் இயங்கியதே முக்கிய காரணம். கடந்த 1950 வரை பெரும்பாலான ஹோட்டல்களின் வாசலில் பிராமணால் காஃபி ஹோட்டல் என்று பெயர் பலகைகள் காட்சி தரும். தங்கச்சாலை தெருவில் காசி பார்ட்டி ஹோட்டல் என்று இருந்தது. காசிக்கு சென்று வந்து சிறிய அளவிலான ஹோட்டலை துவங்கினார் பிராமண அம்மையார் ஒருவர். இந்த ஹோட்டலில் எடுப்பு சாப்பாட்டின் விலை 2 அணா, நெய் தாராளமாக பரிமாறப்படும். தம்புச்செட்டி தெருவில் பெரும்பாலான ஹோட்டல்களை தஞ்சாவூர், உடுப்பி மற்றும் பாலக்காடு ஆகிய ஊர்களை சேர்ந்தவர்கள் தான் நடத்தினர். தம்புச்செட்டி தெருவில் மனோரமா லஞ்ச் ஹோம் என்ற ஹோட்டல் கடந்த 1920ஆம் ஆண்டு ஏ நாராயணசாமி என்பவரால் துவங்கப்பட்டது. இங்கு தயாரிக்கப்பட்ட இனிப்புகள் அனைத்துமே நெய்யில் தான் செய்யப்படும். வக்கீல் குமாஸ்தாக்கள் சங்கத்தினர் இந்த தெருவில் ஒரு கேண்டீனை துவங்கினர். இந்த கேண்டீனில் வியாபாரம் பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை தான். பகல் 2 மணிக்கு பிறகு மீதமிருக்கும் இட்லி, போண்டா, வடை போன்றவற்றை பாதி விலைக்கு விற்றுவிடுவர். தம்புச்செட்டி தெருவில் சிற்றுண்டி வைத்தால் லாபம் தரும் என்ற நம்பிக்கை பலரை இந்த தெருவுக்கு அழைத்தது. ஹோட்டல் சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்ட தாசப்பிரகாஷ் கே சீதாராம் ராவ் ஆரம்பத்தில் இங்குதான் வளர துவங்கினார். இந்த தெருவில் தங்கும் விடுதியையும் கட்டினார். அது மட்டுமின்றி தன் பணியாளர்களை சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையங்களுக்கு அனுப்பி சென்னைக்கு வரும் ரயில் பயணிகளை தன் விடுதிக்கு அழைத்து வர ஏற்பாடு செய்வார். இன்று உலகளவில் மிக பிரபலமாக இருக்கும் மசாலா தோசையை சென்னைக்கு அறிமுகப்படுத்தியவரும் இவர்தான். நெய் தாராளமாக ஊற்றி மைசூர் மசாலா தோசை என்று அழைக்கப்பட்ட இதன் விலை அப்போது ½ அணா. அன்று ஒரு இந்திய ரூபாய்க்கு 16 அணாக்கள். 1 அணாவுக்கு 4 காலணா அல்லது 12 தம்படிகள். அதாவது 1 ரூபாய்க்கு 192 தம்படிகள். 12 தம்படிகள் கையில் இருந்தால் வயிறு நிறைய சாப்பிடலாம். மைசூர் போண்டா என்ற சிற்றுண்டியை சென்னைக்கு கொண்டு வந்தவரும் சீதாராமராவ் தான். உடுப்பி சமையல் முறையில் சாம்பார், ரசம் ஆகியவற்றில் வெல்லத்தை சற்று கலப்பர். இதற்கு தனியான சுவை உண்டு. 2 இட்லிக்கு 2 பாக்கெட் சாம்பார் சாப்பிடுபவர்கள் அந்நாளிலுமே உண்டு. பிராட்வே குறுகிய சாலையிலும் பிரபலமான பல உணவகங்கள் இருந்தன. இந்த தொழிலில் முன்னோடியாக கருதப்படும் சங்கர் ஐயர் இங்கு சங்கர் கஃபே என்ற பெயரில் உணவகத்தை துவங்கி மிக பிரபலமானவராக இருந்தார். இந்த இடத்தில் தான் பின்னாளில் அம்பீஸ் கஃபே இயங்க துவங்கியது. இன்று முழுமையாக மறக்கப்பட்ட மற்றொரு உணவகம் கராச்சி கஃபே. இதை துவங்கியவர்கள் சென்னையின் மிக பிரபலமான துணி வியாபாரிகளான கராச்சியிலிருந்து வந்த கிருஷ்ணசன்ஸ் செல்லாராம் குடும்பத்தினர். இது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு எதிரில் இருந்தது. சென்னை நகரின் ஏசி வசதி செய்யப்பட்ட தனி அறையோடு அந்நாளில் சரித்திரம் படைத்தது கராச்சி கஃபே. இந்த உணவகத்தின் வாசலில் நின்று வேடிக்கை பார்த்தபடி உள்ளே போனா குளிருமாமே என்று மூக்கின் மேல் விரலை வைப்பவர்களும் உண்டு. இந்த உணவகத்தின் கராச்சி அல்வா அன்றைய நாளில் மிக பிரபலம். இனிப்பு பண்டங்களுக்கு காசி அல்வா, டெல்லி பாதுஷா, கல்கத்தா மல்கோவா, பாம்பே அல்வா இப்படி வடமாநில அடையாளத்தோடு பெயர்கள் வைப்பது வழக்கம். இவற்றின் விலை 2 அணா தான். என்றுமே தனி சிறப்பு கொண்ட பாதாம் அல்வா விலை 3 அணா. பாதாம் அல்வா வேண்டும் என்று ஒருவர் கேட்டால் அவர் மிகப்பெரிய பணக்காரர் என்று அர்த்தம். பாதாம் அல்வா என்றால் உடனே மனதில் பளிச்சென்று தோன்றுவது கோயம்புத்தூர் கிருஷ்ண ஐயர் தான். மிக பிரபலமான இந்த உணவகம் திருவல்லிக்கேணி பைக்ராஃப்ட் சாலை, தற்போதைய பாரதியார் சாலையில் இருந்தது. இதன் உள்ளே சென்றால் ஆடம்பரமில்லாத நடுத்தர வீடு போல்தான் இருக்கும். ஆனால் இங்கு வக்கீல்கள், எழுத்தாளர்கள், சினிமா பிரபலங்கள், அன்றைய சென்னை நகரத்தின் பல பிரபலங்களை அடிக்கடி பார்க்கலாம். SS வாசன், கல்கி போன்றவர்களும் இங்கு வருவதுண்டு. பாதாம் அல்வாவை சாப்பிடுவதற்கென்றே சென்னை நகரின் பல பகுதிகளில் இருந்தும் இங்கு வருவர். அதே போலவே மயிலாப்பூரில் இயங்கிய ராயர் ஹோட்டல் மிகவும் பிரபலம். இங்கு இட்லி சாப்பிட்டால் தான் காரியங்கள் சரியாக நடக்கும் என நினைத்தவர்களில் நடிகர் ஜெமினி கணேசனும் ஒருவர். அதுபோலவே தங்கச்சாலை தெருவில் பிரபலமாக இயங்கிய ஸ்ரீனிவாஸ் பவன் உணவகம் மாலை 7 மணிக்கு திறக்கப்பட்டு நள்ளிரவை தாண்டிய பிறகே மூடப்படும். இங்கு என்ன விசேஷம் என்றால் பூரியுடன் பாசந்தி கொடுப்பர். உருளைக்கிழங்கு மசாலா வேண்டுமென்றால் முதலிலேயே சொல்ல வேண்டும். இல்லை என்றால் பாசந்தி தான் பரிமாறப்படும். இங்கு பூரி, பாசந்தி சாப்பிடுவதற்காக மயிலாப்பூரிலிருந்து பலர் இரவில் கார்களில் வருவர். உணவக வியாபாரம் சிலருக்கு புண்ணியத்தை மட்டுமல்லாமல் பணத்தையும் வாரி கொடுத்தது. இதில் பெருமளவில் வளர்ச்சி கண்டவர்கள் VR ராமநாத ஐயர், CM சர்மா, K சீதாராம் ராவ் ஆகியோர். ராமநாத ஐயருக்கும் சர்மாவுக்கும் சென்னை நகரத்தில்
100 வீடுகள் சொந்தமாக இருந்ததாக அந்த நாளில் பரபரப்பாக பேசுவர். அதே அளவில் வளர்ந்தவர் உடுப்பியை சேர்ந்த கே. கிருஷ்ணாராவ். இன்று உலகமெங்கும் புகழை பரப்பிய உட்லண்ட்ஸ் உணவகத்தையும் விடுதியையும் நிறுவியவர் இவர்தான். தேவராஜ முதலி தெருவில் இருந்த வெங்கட்ராம ஐயர் உணவகத்தில் சாப்பாடுதான் பிரபலம். தரையில் அமர்ந்துதான் சாப்பிட வேண்டும். இங்கு என்ன விசேஷம் என்றால் ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒரு காய் கிடைக்கும். கூட்டம் நிரம்பி வழிவதால் பரிமாறப்படும் காய்கறிகள் உடனே தீர்ந்துவிடும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உருளைக்கிழங்கு பொரியல் என்றால் அரை மணி நேரம் கடந்ததும் வாழைக்காய் பொரியல், அடுத்து கருணைக்கிழங்கு பொரியல் பரிமாறப்படும். இப்ப என்ன பொரியல் என்று கேட்டு பலர் டிக்கெட் வாங்குவர். அவ்வளவு பிரபலம் இந்த வெங்கட்ராம ஐயர் ஹோட்டல். 2வது உலகப் போர் நடைபெற்ற காலத்தில் சென்னை மீது ஜப்பானியர் அணுகுண்டு போடுவர் என்ற பயத்தால் நகரமே காலியானது. பல உணவகங்கள் மூடப்பட்டன. அந்த பயம் நீங்கிய பிறகு மீண்டும் ஹோட்டல்கள் துவங்கப்பட்டன. ஆனால் மீண்டும் துவங்கப்படாமலேயே மறைந்தது கராச்சி கஃபே.